சரி பண்ண முடியலையே, என்ன செய்யறது, இப்படியே நமது வாழ்க்கை போயிடுமா என்ற சிந்தனை வசத்தால் என்ன முடிவு எடுப்பது என்ற குழப்பத்தில் இருக்கும் கும்பம் ராசியை சேர்ந்த சகோதர சகோதரருக்கு எனது பணிவன்பான வணக்கங்கள். உங்கள் ராசிக்கு கணவன் மனைவி தாம்பத்திய சுகத்தை தர வேண்டிய, ஒற்றுமையை தர வேண்டிய, நண்பர்கள் சிநேகர்களை தர வேண்டிய, தாய் வழி கணவன் மனைவி வழி உறவுகளால் உங்களின் மகிழ்ச்சி, சந்தோஷம், நிம்மதி இவ்வளவையும் தர வேண்டிய சூரியன் உங்கள் விதி ஸ்தானமான 3ஆம் இடத்தில் உச்சம் பெற்று 3க்கு உண்டான செவ்வாய் நீச்சம். காமம், தாம்பத்திய சுகம், சந்தோஷம், எடுக்கிற காரியங்கள்ல வெற்றி, சொந்த பந்தம், நட்பு, உறவு, சிநேகிதம், வேலை, உத்தியோகம், தொழில், வருமானம், பணம், செலவு, எதை இருந்தாலும் சரி, எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, கிடைக்கிற மாதிரியே கிடைச்சி உடனே போயிடும், கைவிட்டு போயிடும், அக்கு பொக்குன்னு போயிடும். சுத்தமாக தாம்பத்தியமே இல்லாம இருக்கு. கொஞ்ச நாளா ரொம்ப கடுமையா பாதிச்சிருக்கு. தாம்பத்தியம்னா யாரு? கணவன் மனைவி. சுக்கிரன் ராசிக்கு சனீஸ்வரனோட சேர்ந்து வருமான ஸ்தானத்துல உச்சத்துல இருக்கு. ராசிக்கு 8ஆம் பாவத்தில் கேது அமர்ந்து 8க்கு உண்டான புதன் நீசத்துக்கு போயிருக்கு. இந்த கிரக அமைப்பானது ஒன்று உங்களுக்கு அல்லது இல்வாழ்க்கை துணைக்கு அல்லது அப்பா அம்மாவிற்கு, சகோதர சகோதரிக்கு, இப்படி யாருக்காவது ஒருத்தருக்கு மருத்துவ செலவுகளை, விரயங்களை, இல்லைன்னா இவங்களோட வம்பு வழக்குகளை, கெட்ட பேரை, அவமானத்தை, வீண் பழிச்சொற்களை, பிரிவு, விலகி போறது, நஷ்டம், இப்படி எதையாவது ஒண்ணு கொடுக்கிற மாதிரி தான் கிரக நிலைகள் அமர்ந்திருக்கு. வாக்கு ஸ்தானத்துல சனி, ராகு, உச்சம் பெற்ற சுக்கிரன் உட்கார்றதுனால நீங்க பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசி, சொல்லக்கூடாத வார்த்தைகள்லாம் கண்ட இடத்துல சொல்லி, வாங்காத இடத்துல கடனை வாங்கி, செலவு பண்ண கூடாத விஷயத்துல செலவு பண்ணி, எல்லாமே ஏற்குமாறா உங்க வாயே உங்களை கெடுத்து போடும், உங்க வார்த்தையே உங்களை சிக்கலுக்கு மாற்றி, பேராசையில ஒரு வாயை போட்டு 100 ரூபா சம்பாதிக்கிறேன் அப்படின்னு ஆசையை வச்சு காசை கொண்டு போய் சிக்கலை விட்டுரும். இல்லைன்னா குடும்பத்துக்குள்ளார அதையும் பேசி குடும்பத்தை சிக்கலை விடும். பேச்சாலேயே உங்கள் பேச்சாலேயே குடும்பம் பிரிவினை நோக்கி நகர்ந்து விடும். அதனால நண்பர்களே, என்னதான் நீங்கள் திறமசாலியாக இருந்தாலும், புத்திசாலியாக இருந்தாலும், நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று உள்ளது. நேரத்தை, காலத்தை அனுசரித்து தான் நீங்கள் போக வேண்டும். நமது வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். தொழில், பணம், உறவு எது நஷ்டமடைந்தாலும், குடும்பம், கணவன் மனைவி, தாம்பத்திய வாழ்க்கை, ஆரோக்கியம் நஷ்டம் அடையவே கூடாது. அதுதான் பாதுகாப்பா இருக்கணும். அதுதான் மிக பெரும் கட்டடத்தின் அடிக்கற்கள். சரியா? அந்த அடிக்கற்கள் ஆற்றமோ அல்லது பாதிப்போ அடையக்கூடாது. குடும்பம்னா கணவன் மனைவி, அப்பா அம்மா, பிள்ளைகள், குழந்தைகள், இது குடும்பம். இதுல எந்த சிக்கலும் வரும். மற்ற பணம், காசு, சொத்து, தொழில், இது எது வேணாலும் வரட்டும், போட்டு நல்ல நேரத்துல வரும், கெட்ட நேரத்துல போகும். இது நிலைமை செவ்வாய் நீச்ச கதியிலிருந்து வெளியேறி நல்ல நிலைமைக்கு வர வரைக்கும் இந்த நிலம் தொடரும், அல்லது வர வைகாசி வரைக்கும் வீடு, நிலம், சொத்து எதுவா இருந்தாலும் வைகாசி வரைக்கும் பொறுமையை கடைபிடிங்க. வார்த்தைகளை கொட்ட வேணாம், அனாவசிய வார்த்தைகளை பேசிட வேணாம், ஜாக்கிரதை. குடுக்கல் வாங்கல் அதிகப்படியான வட்டிக்கு வாங்கி விடாதீங்க, மாட்டிக்குவீங்க. ஏதாவது விற்கிற பொருள், பழைய பொருள் ஏதாவது இருந்தால் வித்துருங்க, தோஷம் பாதிக்கு மேல போயிடும். அம்மன் கோயில், காளி கோயில், சிவன் கோயில், எந்த கோயிலுக்கு வேணாலும் திருப்பி போங்க, பாதி குறைஞ்சிடும். குடும்பம் ஒற்றுமையா இருப்பதை உங்களுடைய வார்த்தைகளும் உங்களுடைய செய்கைகளுமே முடிவு செய்யும். அதனால் ஒரு மனிதனுக்கு குடும்பமே மிக முக்கியம். அந்த குடும்பம் பாதுகாப்பாக இருப்பதற்கு முயற்சிகளை எடுங்கள். வணக்கம், வாழ்த்துக்கள்.